ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் தைக்கிற ட்ரெஸ்க்கு நான் எவ்வளோ கூலி வாங்குகிறேன் அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். புதுசாக தையல் பழகிறவங்க மிஷின் வாங்கிடுவாங்க. ஆனால் அவங்க தைக்கிற ட்ரெஸ்க்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுன்றது தெரியாது. நம்ம வெளியே ஷேர் பண்ணி அதை கேட்போம். சில பேர் கரெக்டாக சொல்லுவாங்க, சில பேர் அதிகமாகவும் சொல்லுவாங்க, சில பேர் கம்மியாகவும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம போடுற எஃபெக்ட் நம்மளுக்கு தான் தெரியும். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களாலேயே உங்கள் ட்ரெஸ்க்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம மிஷின் வாங்கினோடனே நம்மக்கிட்ட வர்றது ஆல்ட்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம படிப்படியாக எல்லாமே கற்றுப்போம். ஆல்ட்ரேஷனுக்கு நம்ம எவ்வளோ வாங்குறதுன்றதை பார்க்கலாம். ஆல்ட்ரேஷனுக்கு நம்ம அதிகமாக வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டி தான் நம்மளுக்கு அதிகமாக வரும். நைட்டி தான் நம்மளுக்கு அதிகமாக வரும். நைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய நைட்டி இருக்குங்க. பைப்பிங் நைட்டி இருக்குது, ஜிப் நைட்டி இருக்குது. ஃப்ரண்ட்டில் சுங்கு வச்ச மாதிரி நைட்டினா இருக்கும். அதில் பைப்பிங் நைட்டி பைப்பிங் நைட்டி, ஜிப் நைட்டி அந்தமாரி நைட்டிக்குன்னா நீங்கள் மினிமம் 20லேருந்து 30 வரைக்கும், அதாவது ஓர் அடிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுவே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த சுங்கு வச்ச நைட்டிலனா 4 கார்னர் நம்ம அடிக்கணும். அப்புறம் சில பேர் கை ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க, கீழ் பாட்டம் ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க, கையை மடித்து தைக்க சொல்லுவாங்க, ஆம் ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி தையல் போடணும்னு சொல்லுவாங்க, சைடுமே நம்மளை ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. இவ்வளோ ஒர்க்கும் பண்ணும்போது நீங்கள் மேக்ஸிமம் 30லேருந்து 40 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம் நைட்டியில். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பாவாடைக்கு போகலாம். உள்பாவாடை. இப்போ உள்பாவாடையில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. சின்ன சைஸ் பாவாடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக நீங்கள் ஒரே தையல் மட்டும் போட்டால் போதும். அதுக்கு நீங்கள் மினிமம் 15லேருந்து 25 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். அதுவே நீங்கள் 8 பார்ட்டு பாவாடை, அப்புறம் 7 பார்ட்டு, 6 பார்ட்டு, அந்தமாரி பார்ட்டாக இருக்கும். அந்த பார்ட்டில் எல்லாமே சில பேர் தையல் அடிக்க சொல்லுவாங்க. அந்தமாரி தையல் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் 20லேருந்து 30 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்க்கு வரலாம். இப்போ ஜாக்கெட்டில் ரெடிமேட் ஜாக்கெட்டில் இப்போ ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு வரும். ஏன்னா ரெடிமேட் ஜாக்கெட்டில் நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பண்ண சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 20 to 40 மினிமம் அப்படின்னா நீங்கள் 20, 40 சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். 28, 30, 32 அந்த மாதிரிலாம் இருக்குது. கை ஆல்ட்ரேஷன் பண்ணணும், சைடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா நீங்கள் 20லேருந்து 40 வரைக்கும் வாங்கலாம். அதுவே ப்ளஸ் சைஸில் உங்களுக்கு ப்ளவுஸ் வருது, பெரிய இன்ச் ப்ளவுஸ் வருது, ஒரு 40க்கு மேலே போகுது, 46 மேலே போகுது, அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கையை மடித்து தைக்க, சைடு பிடிக்க, அவங்க சொல்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்னால் இருக்கும். அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு நீங்கள் 30லேருந்து 50 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் ரெடிமேட் ப்ளவுஸ்க்கு நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ண. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லுங்கி, கைலியில் சிங்கிள் சைடை பூட்டுற மாதிரி இருக்கும். அந்த சிங்கிள் சைட்லேயே டபுள் தையல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்தமாரி சிங்கிள் தையல் அடிக்கணும்னா நீங்கள் 15லேருந்து 25 வாங்கிக்கோங்க. இல்லை டபுள் தையல் போட்டு கேட்கட்டாங்க அப்படின்னா நீங்கள் 20லேருந்து 30 ரூபா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புடவை ஓர் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் ஒரு 6 வருஷம் 7 வருஷமாக தைக்கிறேன். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் 20 ரூபா தான் வாங்குகிறேன். ஆனால் இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது 30 ரூபா ஆயிருக்கு. சில இடத்துல 40 ரூபா கூட சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் தையல் அடிக்கிறதுக்கு நாங்கள் 10 ரூபா கணக்கு பண்ணுறோம். ஆனால் அங்கே ஒரு பக்கம் தையல் அடிக்கிறதுக்கு அவங்க 20 ரூபா கணக்கு பண்ணி டபுள் தையல் அடிக்கிறதுக்கு அவங்க 40 ரூபா வாங்குறாங்க. ஆனால் நான் 20 ரூபா வாங்குறேங்க. நம்ம புடவைக்கு 20 ரூபா கரெக்டான ரேட் தான். நீங்கள் 20 ரூபா வாங்கிக்கலாம். அப்புறம் அதுவே மேக்ஸிமம் 20லேருந்து 50. நான் ஏன் அப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ரெடிமேட் சுங்கு வாங்கி ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க முந்தானியில். அந்தமாரி நீங்கள் ஸ்டிச் பண்ண சொல்ல டபுள் தையல் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஓரமும் அடிச்சுட்டு நம்ம சுங்கு வைக்கணுன்னா நீங்கள் 50 ரூபா வாங்கிக்கலாம் புடவைக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக ஸ்டிச் பண்ணுறாங்க. ஒன்று மிஷின்லேயே தைக்க சொல்கிறாங்க. ஃபால்ஸ் அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க, நீங்கள் தைக்க மட்டும் செய்யணுன்னா நீங்கள் 30 ரூபா வாங்கிக்கோங்க. அதுவே நீங்கள் எம்மிங் பண்ண சொல்கிறாங்க. இப்போல்லாம் சில பேர் ஃபால்ஸோடைய ஸ்டிச்சிங் தெரியாமல் இருக்குது, எம்மிங் தான் பண்ண சொல்கிறாங்க. அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதுக்கு நீங்கள் 30லேருந்து 80 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஆனால் இங்கே இருக்க ஷாப்பில் 100 ரூபா வாங்குறாங்க கையில் எம்மிங் பண்ணுறதுக்கு. நீங்கள் 30லேருந்து 80 வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புடவை சுங்கு வைப்பது, அதாவது ரெடிமேட் சுங்கு வைப்பது. இது ரெடிமேட் சுங்கு கிடையாதுங்க. இதுதான் ரெடிமேட் சுங்கு. இது கையிலேயே சுங்கு வைப்பாங்க பார்த்தீங்களா. முந்தானியில் சுங்குக்குன்னு தனியாக இடம் விட்டுடுறாங்க. இப்போது அந்த சுங்கை பிரித்து நம்ம சுங்கு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் 50 ரூபா வாங்கலாம். இங்கே லாஸ்ட் டைம்
ரூ. 80 குடுத்தாங்க. நான் சுங்கு வந்து அந்த டைம்ல போடல. ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, சுங்கு போட சொல்லி. ஆனா, அந்த டைம்ல நெறைய வேலை இருந்ததுனால, நான் அத வெளிய குடுக்க சொன்னேன். அவங்க வந்து 80 அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அந்த மாரி அவங்க ஏத்த மாரி அவங்க வாங்கிக்கிறாங்க. நீங்க ரூ. 30லேருந்து ரூ. 50 வரைக்கும் நீங்க சுங்கு வைக்கலாம். அதுவே ரெடிமேட் சுங்கு வைக்கிறாங்கன்னா, நீங்க ரூ. 20 சார்ஜ் பண்ணலாம். தலகாணி உரைக்கு ரூ. 10ங்க. மினிமம் ரூ. 10, மேக்ஸிமம் 10லேருந்து 20. ஏன்னா 4 கார்னர் மட்டும் தான் நம்ம தைக்க போறோம். அதுக்கு இந்த ரேட் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்க்கு என்னங்க நான் ஒரு ரூ. 10 தான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வாங்கிட்டுருக்கேன். இப்போ மாஸ்க் அந்த அளவுக்கு போல. நான் மாஸ்க்கு ரூ. 10 தான் வாங்குறேன். நீங்கள் உங்கள் ஊருக்கு ஏற்ற மாரி நீங்கள் மேக்ஸிமம் ரேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் கவர். என்ன ஃப்ரிட்ஜ் கவர்லாம் சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. இங்கே ஃப்ரிட்ஜ் கவரும் வந்து தைக்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் கவர்னால் அந்த எலெக்ஷன் டைம்லனா வந்து டவல் கொடுப்பாங்க. அந்த டவலில் வந்து யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் அவங்க ஃப்ரிட்ஜ் கவரை ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் கவரில் 4 பக்கம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அந்த ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணி தைக்கணும் அப்படின்னா நான் ரூ. 30 வாங்குகிறேன். அதிலே வந்து பாக்கெட் மாதிரி கேட்குறாங்க. சைடில் 2 பக்கம் பாக்கெட் வர மாதிரி கேட்குறாங்க. அந்தமாரி வந்தால் நான் ரூ. 30லேருந்து ரூ. 50 வரைக்கும் வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட் கவரில் சின்ன பெட்டு பெரிய பெட்டு அப்படின்னு அந்த சைஸ் வரையாக பிரித்து மேக்ஸிமமில் வாங்குகிறேன். மினிமம் நீங்கள் ரூ. 50 வாங்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் 50லேருந்து 60 வாங்கலாம். இதுவே டபுள் சைஸ் கிங் சைஸ் பெட் அந்த மாதிரி பெரிய பெரிய பெட்ஷீட்டாக இருந்தால் நீங்கள் ₹100 கூட வாங்கலாம். ரொம்ப அந்த பெட்ஷீட் திக்காக இருக்குது, தூக்கி தைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ₹100 கூட அதெல்லாம் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட். இப்போ ஜாக்கெட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல்லேருந்து லைனிங்லேருந்து டிசைன் ப்ளவுஸ்லேருந்து நான் எவ்வளோ வாங்குறேன்றதை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வாங்கலான்றதை ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ளவுஸ்க்கு நான் 2024ல் நான் ₹100 வாங்கினேன். இப்போ நான் ₹110 வாங்குகிறேன். நான் ஒரு 6 இயராகவே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்டார்டிங் வந்து ₹60 நான் வாங்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து நான் ₹110 ஏற்றிருக்கேன். நான் மினிமம் இவ்வளோ தான் வாங்குகிறேன். நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் ஏரியா சைடில் எவ்வளவோ நீங்கள் அந்தளவுக்கு வாங்கிக்கலாம். லைனிங் ப்ளவுஸ் வந்து அதோட டபுள் சார்ஜ் இது. நான் ₹220 நான் மினிமம் வாங்குகிறேன் லைனிங் ப்ளவுஸ்க்கு. அதே லைனிங்கை கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டா மட்டும்தான் இது ₹220. நான் லைனிங் வாங்கி தைக்கிறேன்னா ₹260 நான் தைக்கிறேன். இப்போ ப்ளவுஸ் முடிஞ்சிச்சு. இப்போ டிசைன் ப்ளவுஸ்க்கு வரலாம். டிசைன் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் இதோடைய ரேட் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வரும். இது நார்மல் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ்க்கு இந்த சார்ஜ் நான் வாங்குகிறேன். இதுலேருந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் நான் ஆட் பண்ணிகிட்டே வருவேன். இப்போ லேஸ் ஒர்க் வைக்கிறேன். இப்போ ஒரு ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் லைனிங் ப்ளவுஸை. அதில் நான் லேஸ் ஒர்க் வைக்கிறேன்னா நான் ₹50லேருந்து ₹70 வாங்குவேன். அந்த மினிமம் வந்து ₹50, மேக்ஸிமம் ₹70 வாங்குவேன். இப்போ லேஸ் ஒர்க் வந்து எங்கெங்கே வைக்கிறேன்னா நெக்கு ஃபுல்லாக வைப்பேன். நெக்கில் என்ன டிசைன் கேட்குறாங்களோ ரவுண்டு மட்டும் வைக்கணும் அப்படின்னா நான் ₹50 வாங்குவேன். அதிலே டிசைன் கேட்குறாங்க அப்படின்னா நான் ₹70 வாங்குவேன். டிசைனும் வைப்பேன், ஃப்ரண்ட்டு வைப்பேன், 2 ஸ்லீவில் வைப்பேன். இது நான் மொத்தமாக சேர்த்து ₹70, ₹50லேருந்து ₹70 வாங்குவேன். அதிலே நம்ம ஸ்டோன் ஒர்க் அயனிங் ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். கையிலையும் ஸ்டிச் பண்ணுவோம், நம்ம மிஷின்லேயும் வச்சு அடிப்போம். கையில் ஸ்டிச் பண்ணுறீங்க ரவுண்ட் நெக்குக்குன்னா நீங்கள் ₹50 வாங்கிக்கோங்க. அதிலே அவங்க டிசைன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ₹70 வாங்கலாம். சின்ன சின்ன பிட்டை 4 ஸ்டோனாக கட் பண்ணி அங்கங்கே வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க கையிலேயே. அப்படின்னா வைக்கணுன்னா அந்தமாதிரி கிராண்ட் ப்ளவுஸ்க்குனா நீங்கள் ₹70 வாங்கிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்னால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது. எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து, அதாவது ஒரு லைனிங் ப்ளவுஸில் சாரியோட கிளாத்தை கொடுத்து நம்ம ஒரு டிசைனை நம்ம வர வச்சு அதில் லேஸ் ஒர்க்னால் கொடுத்து ஒரு டிசைன் நம்ம மேக் பண்ணுறோன்னா 100லேருந்து மினிமம் 100, மேக்ஸிமம் ₹150 நம்ம அதில் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு கேன்வாஷ் வச்சு நம்ம ஒரு டிசைனை ஒர்க் பண்ணுறோம், ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கிறதுக்கு நம்ம கேன்வாஷ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா நீங்கள் மினிமம் ₹100, மேக்ஸிமம் ₹100லேருந்து ₹200 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். ₹200 வரைக்கும் வாங்கலாம். இந்த லைனிங் ப்ளவுஸை விட இந்த ரேட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வாங்கலாம். பைப்பிங் ஒர்க் வாங்குறீங்க அப்படின்னா பைப்பிங் ஒர்க் வைக்கிறதுக்கு நெக்கு, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, 2 ஸ்லீவுக்கு நான் ₹50 வைக்கிறேன். மேக்ஸிமமும் அதே தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு வைக்கிறது. இப்போ நாட்டு வந்து நிறைய டிசைனில் வருது. நம்ம ரெடிமேடாக நாட்டு வாங்கி நம்ம கையில் வைக்கிறோன்னா அதுக்கு ₹20 வாங்கலாம். சாரியில் இருக்க கிளாத்தை எடுத்து நாட்டு வச்சு அதுலேயுமே நிறைய டிசைன் கேட்பாங்க, லேஸ் ஒர்க் கேட்பாங்க, கீழே மணி மாதிரி தொங்கணும் அந்த மாதிரிலாம் டிசைன்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் ₹20லேருந்து ₹40 இதுலேருந்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்கிக்குவாங்க. போட் நெக்
பிரின்சஸ் நெக்கில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஒரு நெக்குக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோமோ அந்தளவுக்கு நம்ம சார்ஜை வந்து நம்ம அதிகமாக்கிட்டே போகலாம். இப்போ போட் நெக்கில் அந்தளவுக்கு வேலை இருக்காது. நம்ம நெக்கை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த போட் நெக்குக்கு நான் போட் நெக் வச்சு ஒரு சுடி கேட்குறாங்க, ப்ளவுஸ் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா நான் 30 ரூபா வாங்குகிறேன். அந்த போட் நெக்கும் வச்சு பிரின்சஸ் நெக்கும் போட் நெக்கில் பிரின்சஸ் கட் கேட்டாங்கன்னா போட் நெக்கில் பிரின்சஸ் கட் கேட்டாங்கன்னா இப்போது ரெண்டுமே ஆட் பண்ணி நான் இந்த அமௌண்ட்டோட ஆட் பண்ணிப்பேன். நான் 60 ரூபா சார்ஜ் பண்ணுவேன். இப்போ இந்த பிரின்சஸ் இப்போது பாருங்கள், இந்த பிரின்சஸ் கட்டில் நம்ம வந்து 3 டாட் ப்ளவுஸ் மாதிரியே வந்து நம்ம 3 பீஸாக கட் பண்ணாமல் நம்ம ஒரு பிரின்சஸ் கட் வைப்போம். அந்த மாதிரி நீங்கள் டாட் பண்ணுறீங்கன்னா 30 ரூபா வாங்கிக்கலாம். நீங்கள் 3 பீஸாக கட் பண்ணி நாங்கள் ஸ்டிச் பண்ணணும், 3 பீஸையும் ஸ்டிச் பண்ணணும்னா நீங்கள் 50 ரூபா வாங்கிக்கலாம். போட் நெக்கும் பிரின்சஸ் கட்டும் சேர்த்து நான் 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன். அதர் நெக்கு இப்போ நீங்கள் வந்து அதர் நெக்கெல்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் எவ்வளவோ மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதர் நெக்னால் நெக்லஸ் மாடலில் வரும், டைமண்ட் ஷேப்பில் நெக் வரும், அதெல்லாம் சுற்றி லேஸ் வைக்கிறாங்க, இல்லை வேறுனா நீங்கள் டிசைன் வைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதில் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வந்து பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ப்ளவுஸ்க்கு நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சுடிதார் பார்க்கலாம். சுடிதாரில் நார்மல் சுடிதார் நான் வந்து 120 ரூபா வாங்குகிறேன். கிட்ஸ்க்கு ஸ்கூல் பசங்களுக்குனா இன்னும் ஒரு காலேஜ் பசங்க அப்படின்னா 120 ரூபா வாங்குகிறேன். கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் சுற்றல் அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு நான் வந்து 150 ரூபா வாங்குகிறேன். அதுவே லைனிங் சுடிதார்னால் 240 ரூபா வாங்குகிறேன். இதோட டபுள் மடங்கு இதுலேருந்து வந்து நான் 300 ரூபா வாங்குகிறேன். இப்போ லைனிங் நம்ம எடுத்து போட்டோம்னா இதுலேருந்து ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா, லைனிங் சார்ஜோட ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம கடை போய் வாங்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். வந்து அதே சுடிதாரில் பைப்பிங் நெக் வைக்கிறாங்க அப்படின்னா நான் 170 ரூபா வாங்குவேன். அதே சுடிதார் லைனிங் சுடிதாரில் பைப்பிங் வைக்கணும்னா நான் 330 ரூபா வாங்குவேன். இப்போ வந்து நம்ம சுடிதாரோட ரேட்டை விட நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்க போகிறோம். அதேமாதிரி கேன் வாஷ் வைக்கணும்னா நான் 300 ரூபா வாங்குவேன். நார்மலாக ஒரு சுடிதாருக்கு கேன் வாஷ் வச்சு நம்ம டிசைன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா லைனிங் இல்லாத ஒரு சுடிதாருக்கு நான் 300 ரூபா வாங்குவேன். லைனிங் வச்சாலுமே கேன் வாஷ் வச்சதுக்கு நான் 300 ரூபா தான் வாங்குவேன். கட் பண்ணு. இப்போது லைனிங் சுடிதார் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ண லைனிங் சுடிதாரில் இப்போ நம்ம அந்த லைனிங் சுடிதாரில் கட் பண்ணாதான் நீ அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். லைனிங் சுடிதாரில் கேன் வாஷ் வச்சு நம்ம நெக்கை ரெடி பண்ணணும் அப்படின்னா நான் அதை விட 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குகிறேன். அதாவது 250 ரூபா வாங்குகிறேன். லைனிங் இல்லாத சுடிதாருக்கு மினிமம் மேக்ஸிமம் வந்து லைனிங் வச்ச சுடிதாருக்கு நான் 400 ரூபா வாங்குகிறேன். ஏன்னா நம்ம கேன் வாஷ் வச்சு யூஸ் பண்ண சொல்ல ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம லென்த்தாக வைப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேலை அதிகம், அதனால நான் அதுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குகிறேன். நாட்டு வைக்கணும் அப்படின்னா நார்மல் சுடிதாருக்கு நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ அதை விட நான் 20 ரூபாய் அதிகமாக வாங்குகிறேன். ரெண்டுத்துக்குமே நாட்டுக்கு 20 ரூபாய் அதிகமாக வாங்குகிறேன். நெக் டிசைன் நெக்குக்கு வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 350 400 350 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். அவங்க கேட்குற நெக்லேருந்து. இப்போது சுடிதாரோட நெக்கில் வந்து நிறைய நெக் மாடல் வந்திருக்கு. அவங்க எவ்வளோ எந்த ரேஞ்சில் நெக்கு கேட்குறாங்களோ, எந்த டிசைனில் கேட்குறாங்களோ, நீங்கள் எவ்வளோ அதுக்கு எஃபர்ட் போடுறீங்க, எத்தனை மணி நேரம் அதுக்கு செலவு பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நெக்கு வந்து ரொம்ப டிசைனாக கேட்டாங்க அப்படின்னா நார்மலுக்கு இதுவும் லைனிங் சுடிதாருக்கும் நான் 400 ரூபா வாங்குகிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேண்ட்டு பார்க்கலாம். ஃபேண்ட்டில் நார்மலாக ஒரு ஃபேண்ட்டு தைக்கிறதுக்கு நான் 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் வாங்குகிறேன். மினிமம் 100 ரூபா வாங்குகிறேன், மேக்ஸிமம் வந்து 120 ரூபா வாங்குகிறேன். கேதரிங் ஃபேண்ட்டுக்கு 130லேருந்து 150 ரூபா வாங்குகிறேன். மேக்ஸிமம் வந்து 150 ரூபா. அவங்களுடைய சுற்றளவு பொறுத்து நான் 150 ரூபா வாங்கிக்கிறேன். பட்டியாலா பேண்ட்டுக்கு வந்து இதே ரேட் தான் நான் வாங்குகிறேன். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே தான். இதுக்கு வந்து நம்ம கட்டிங் வேறு மாதிரி வரும், இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் பார்த்திங்கன்னா வேலை என்னவோ ரெண்டும் ஒரே அளவு தான். கேதரிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட்டியாலாவில் நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ளீட் வைக்கணும். நேரோ பேண்ட்டு அதிகமாக கேட்பாங்க. நேரோ பேண்ட்டுக்கு நான் 150 சார்ஜ் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து 180 சார்ஜ் பண்ணுறேன். ஃபேண்ட்டுக்கெல்லாம் நான் ரேட் இது தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸி ட்ரெஸ்ஸு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இதில் நிறைய டிசைன் இப்போ வந்திருக்கு. இப்போ நான் எவ்வளோ வாங்குறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் ஃபுல் சர்க்கிள் மேக்ஸிக்கு நான் 400 ரூபா வாங்குகிறேன். அதாவது பாட்டம் பார்ட்டில் வித்தவுட் லைனிங்கில். இதே பாட்டம் பார்ட்டில் லைனிங் போட்டு தைக்கணுன்னா நான் 500 ரூபா வாங்குகிறேன். மேல் பார்ட்டு கீழ் பார்ட்டு ரெண்டுத்துக்குமே லைனிங் போட்டு டிசைன் வச்சு தைக்கணும் அப்படின்னா அதில் நாட்டுமே வைப்போம், பைப்பிங் வைக்க சொன்னாலும் வைப்போம். அந்த மாதிரினா வைக்கணும் நான் 500 ரூபா வாங்குகிறேன். பாட்டம் பார்ட்டில் வித்தவுட் லைனிங்கில் நான் 400 ரூபா வாங்குகிறேன்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தி தைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்ரு இல்லை 2.25 மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தி ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம லைனிங் போட வேண்டியது கிடையாது. ஆனால் நெக்குக்கு நம்ம டிசைன் தைக்கணும். ப்ளைனாக அந்த குர்த்தி தைக்கணும் அப்படின்னா நான் 200 வாங்குகிறேன் ஸ்ட்ரெயிட் குர்த்திக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்போ கிட்ட ஸ்லீவ் வரும். லென்த்து வந்து உங்களுக்கு முட்டிக்கு கீழே வரும். அப்போ நான் 200 வாங்குகிறேன். அதுவே அதில் வந்து உங்களுக்கு ஒரு பைப்பிங் வைக்க சொல்கிறாங்க, இல்லை சின்னதாக பேட்ச் ஒர்க் கொடுக்க சொல்கிறாங்க, ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் ஒர்க் கொடுக்கணும், நாட்டு வைக்கணும், அந்தமாதிரினா எக்ஸ்ட்ரா சொன்னாங்கன்னா நான் 50 எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் 250 வாங்குகிறேன். ஆஃப் சர்க்கிள் மேக்ஸிக்கு இதை விட நான் 50 கம்மி பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபுல் சர்க்கிள் மேக்ஸிக்கு நம்ம வேலை அதிகம். ஆஃப் சர்க்கிள் மேக்ஸிக்கு நான் 350 வாங்குகிறேன். மேக்ஸிமம் லைனிங் வச்சு தைக்கிறேன்னா நான் 450 வாங்குகிறேன். எக்ஸ்ட்ரா நான் 50 கம்மி பண்ணிக்கிறேன். பாவாடை சட்டை தைக்கிறதுக்கு கிட்ஸுக்குனா வந்து நான் 350 வாங்குகிறேன். அதில் எல்லா ஒர்க்குமே சேர்த்தே வரும். பஃப் ஸ்லீவ் இருந்தாலும் சரி, பஃப் கீழே வந்து பார்டர் வச்சு தைக்கிறதும் சரி, அந்தமாரினா கொடுத்தாங்கன்னா அவங்க மெட்டீரியல் எடுத்து போட்டு நான் தைக்கிறேன்னா அதுக்கு நான் 350 வாங்குகிறேன். மெட்டீரியல் நானே எடுத்து போடுறேன்னா மெட்டீரியல் ஏற்ற மாதிரி நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். பெரிய பசங்களுக்கு, அதாவது காலேஜ் படிக்கிற பசங்க அந்த மாதிரினா கொஞ்சம் பெரியவங்க பாவாடை சட்டை கேட்குறாங்கன்னா 350லேருந்து நான் 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். இப்போ புடவையில் கன்வெர்ட் பண்ணுற மேக்ஸிக்கு நான் 500 வாங்குகிறேன். அதுக்கு டிசைன் நம்ம நிறைய வைக்கிற மாதிரி இருக்கும். ப்ளைனாக வரும் saree, அதனால் ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்குக்கு, ஸ்லீவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம டிசைன் வைக்கிற மாதிரி வரும். அதனால் 500 வாங்குகிறேன். மேக்ஸிமமும் அதே தான் வாங்குகிறேன். இது எல்லாமே லைனிங் போட்டு நான் 500 வாங்குகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் போகலாம். இப்போது எனக்கு வந்து கேர்ள்ஸ் மட்டும்தான் எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியும். எனக்கு ஜென்ஸுக்கு ஸ்டிச் பண்ண தெரியாது. அதனால் நான் கேர்ள்ஸ் யூனிஃபார்முக்கு தான் இப்போ நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சுடிதார் செட்டுக்கு நான் 300 வாங்குகிறேன். டாப்புக்கும் பாட்டமுக்கும் 300லேருந்து 350 வரைக்கும் மினிமம் 300 வாங்குவேன். கொஞ்சம் சுற்றளவு அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா நான் 350 வாங்கி பேக்கெட்டும் வச்சு கொடுத்துருவேன். அதனால எக்ஸ்ட்ரா 50 சார்ஜ் பண்ணுறேன். சுடிதார் கோட்டுக்கு 100 வாங்குகிறேன். அந்த கோட்லேயுமே பேக்கெட் வச்சு பைப்பிங்காக வைக்கணும் அப்படின்னா 100லேருந்து 130 வரைக்கும் வாங்குகிறேன். ஃபினோஃபார்முக்கு வந்து நான் ஃபினோஃபார்ம் செட்டு வரும் கிட்ஸுக்குனா, அவங்க நான் 400லேருந்து 450 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். இந்த ஃபினோஃபார்மில் வந்து வெறும் ஃபினோஃபார்ம் தைச்சி நம்ம பாவாடை சட்டமே தைக்கிறோம், அந்த ஃபினோஃபார்ம் வர மாதிரி அந்தமாரி தைக்கிறதுக்குன்னா 400. அதுலேயே பைப்பிங் வரணும், சின்ன சின்ன ஒர்க்னால் கொடுப்பாங்க ஒரு ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்குன்னா நான் 450 சார்ஜ் பண்ணுறேன். எது வரும் ஓட்டோலாம். இப்போது நம்ம பை தைக்கிறது, இப்போ வேஸ்ட்டு கிளாத்து கொடுத்துட்டு அதில் பை தைக்க சொல்லுவாங்க. அந்த பைக்கு, அதாவது சக்கரை பை, ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற பையனா தைக்க சொல்லுவாங்க. அந்த பை தைக்கிறதுக்கு நான் 20 லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் 30 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கிறேன். மினிமம் 20 வாங்குகிறேன், மேக்ஸிமம் 30 வாங்குகிறேன். ரேஷன் புடவையில் பாட்டிங்கன்னா பாவாடை தைப்பாங்க, அந்தமாரி பாவாடை தைக்கிறதுக்கு நான் 30 சார்ஜ் பண்ணுறேன் மினிமம். மேக்ஸிமம் வந்து 30லேருந்து 50 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுறேன். அப்புறம் வந்து அதிலே பெட்டிக்கோட் கேட்பாங்க, பெட்டிக்கோட் தைக்கிறதுக்கு 50 வாங்குகிறேன். அதை விட மேக்ஸிமம்னா 50லேருந்து 70 வாங்குகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க ரேட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ நான் எந்தெந்த ட்ரெஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன்றதுனா நான் இதில் எழுதியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்கள் இவ்வளோ தான் வாங்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லலை. உங்கள் ஊரில் எந்த அளவுக்கு வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வீட்டில் ஸ்டிச் பண்ணுற லேடிஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீட்டுக்கும் கடைக்கும் நம்ம ரொம்ப அதிகமாக டிஃப்ரெண்ட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து அதுக்கேற்ற மாதிரி செலவுகளை அதிகமாக வச்சு அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் தைக்கிறோம், ஆனால் ஃபிட்டிங்கும் ஃபினிஷிங்கும் நம்ம கரெக்டாக தான் கொடுக்குறோம். அதனால் நம்ம வந்து ரொம்ப கம்மியாக வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோவை நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.